ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம இன் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள். இங்கே பாருங்கள், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி ரிட்டர்ன் ஆகணும்னா, இந்த கொஸ்டின் நேமே ரன்னிங் சம் ஆஃப் 1D அரே. ஸோ முதல்ல 1 இருக்குது, 1 அப்படியே போட்டாச்சு. அடுத்தது 3, அடுத்தது 6, அடுத்தது 10. ஸோ இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? முதல்ல 1 2 3 4ன்னு நமக்கு கிவன் அரேல இருக்குது. ஸோ என்னுடைய கிவன் அரேல 1 2 3 4 அப்படிங்கிறது என்னுடைய கிவன் அரேல கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் அரேல வந்து 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, இதே அரேவையும் நான் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணோம்னா முதல்ல 1 கிடைக்கும், அடுத்தது 3 கிடைக்கும், அடுத்தது 6 கிடைக்கும், அடுத்தது 10 கிடைக்கும். ஸோ இதுதான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட். ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 1 3 6 10 அப்படிங்கிறது சேம் எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அரே, கரெக்டா? ப்ரிஃபிக்ஸ் அரே. இது நானா நியூவா கிரியேட் பண்ணியிருக்கிறது. இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ எடுத்துக்கும்? ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பட் ஆனா இவங்க கொடுத்துருக்கிற அரே ஏன்னு வச்சுப்போம். ஸோ என்னால் இந்த ஏவையே ஆல்டர் பண்ண முடியுமா? எனக்கு ஏவையே எனக்கு தேவை, நான் எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் எடுக்காம கொடுத்துருக்கிற கிவன் அரேலேயே இதை கண்டுபிடிக்க முடியுமானா அப்சல்யூட்லி முடியும். ஸோ எப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே. இப்போ நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு கிவன் அரே எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னா, சேம் அதே வேல்யூவாக தான் இருக்க போகுது, 1. ஓகேவா? நான் 1ன்னு போட்டேன். இப்போ இந்த இண்டெக்ஸில் இருக்கும்போது எனக்கு இதோட வேல்யூ, நான் முதல்ல என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை நான் எடுக்கணும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் நம்பர்னு எழுதும்போது என்னவா இருக்கும்? இண்டெக்ஸ் 0 1 2 3ன்னு இருக்கு. ஸோ நான் இண்டெக்ஸ் நம்பர் 1ல இருக்கும்போது முதல்ல அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்னது? 2. ஆட் பண்ணா 2 பிளஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டெக்ஸ்ல நீங்க ஆட் பண்ணதை ஆட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, இப்போ அதை எடுத்துக்கோங்க. அப்போ 2, அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ்ல நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? 1 இருக்கு. ஸோ 2 ஆட் பண்ணா 3. இப்போ இதுதான் இதோட ஆன்சர், 3. ஓகே. அடுத்தது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கும்போது, ஸோ அப்போ 2 + 3 என்ன வரும்? சாரி, 2 + 1 தட் இஸ் 3. ஓகே. இப்போ நான் இந்த இண்டெக்ஸ்ல இருக்கும்போது கரண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 3 பிளஸ் அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வரைக்கும் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? 3. அப்போ 3 + 3 6. அப்போ இப்போ என்னோட ஆன்சர் 6ஆ மாறிடுச்சு. 3 + 3 6. இப்போ நான் இங்க இருக்கும்போது 4, இதோட வேல்யூ 4. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்? 6. அப்போ 4 + 6 10. அவ்வளவுதாங்க. கொடுத்துருக்கிற கிவன் அரேவே நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, கோட் வைஸ் சொல்லணும்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ இது நான் ஒரு கோடா எழுதணும்னா, இன் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸமுக்கு ஒரு நிமிடம். ஸோ முதல்ல ஃபார் i = 1, ஏன்னா 0ங்கிறது சேம் தான், சேம் வேல்யூ தான் இருக்க போகுது இங்கேயும். i = 1, i less than n, i ++. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? என்னுடைய அரே ஆஃப் i = முதல்ல அரே ஆஃப் i, இந்த இடம் = இங்க நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? இங்க என்ன இருக்கோ முதல்ல அதை எடுத்துக்கோ. அரே ஆஃப் i பிளஸ் அரே ஆஃப் i - 1. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் கோடு. ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இதை நம்ம அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அப்படியே ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இன் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரன்னிங் சம் ஆஃப் 1D அரேவை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு அரேவை கிரியேட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை கொடுத்துருக்கிற அரேவையே நீங்க கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் நம்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏ அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின் மாத்திக்கிறேன். ஸோ ஏ. ஓகே. முதல்ல என்ன பண்ணணும்? ஃபார் int i = 1, i less than எது வரைக்கும் வரும்? a dot length வரைக்கும் வரும். a dot length i ++. ஸோ இப்போ a of i = a of i + 1, சாரி, a of i plus a of i - 1. ஸோ இப்போ ரிட்டர்ன் நம்மளோட ஆன்சர் ரிட்டர்ன் a. ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சப்மிட். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு நம்ம எடுத்த நோட்ஸில் பிக் பண்ணி வைக்கிறேன். இந்த நோட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ல மறக்காம பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர். அண்ட் மறந்துடாதீங்க, அடுத்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ, query சால்வ் பண்ற வீடியோ.